Hi guys. Today நம்ம ஜாவால நெஸ்டட் லூப்ஸ் ஃபார் லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப்பை நம்ம டிஃபைன் பண்ணலாம். தட் இஸ் பாசிபிள் இன் ஜாவா. தட் இஸ் கால் நெஸ்டட் ஃபார் லூப் சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பேட்டர்ன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, கிரிட்ஸ் ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ்க்கு வந்து இந்த நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் ஆகும். அதே போல் மல்டி டைமென்ஷனல் அரே மேனேஜ் பண்ணுறதுக்கும் நெஸ்டட் ஃபார் லூப் வந்து யூஸ் ஆகும். ஜென்ரேட்டிங் பேட்டர்ன்ஸ்னா இப்போ நீங்கள் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லலாம். இதை மாதிரி பிரிண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுங்க, ஜென்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எங்கன்னா மோஸ்ட்லி ஜாவா இன்டர்வியூவில் வந்து இது கேட்பாங்க. இது வெரி மச் இம்பார்ட்டண்ட் டு எவாலுவேட் ஹவு மச் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஃபார் லூப். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபார் லூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்னை அவங்க ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. வாங்க ரியல் டைமாக அந்த பேட்டர்ன் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி அவங்க பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் அவங்க ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத நான் சொல்லிடுவேன். ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு 1 2 3 4 and 5. ஓகே, ஸோ இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் இது ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரோ. ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்கு? 1 2 3 4 இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மாறும், 2 மாறும், அடுத்து 1 மாறும், அடுத்து ஸ்பேஸே இருக்காது. ஸோ இப்போ லிமிட் வந்து அவங்க வந்து லிமிட் நீங்கள் இன்புட்டாக வாங்கிக்கணும். ஓகே, லிமிட் இல்லை எம்ஐ லிமிட் வந்து 5னா இது 5 டைம் பிரிண்ட் ஆகும். ஐ மீன் 5 ரோ வரணும். லிமிட் 10னா 10 ரோ வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரெக்கையர்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரோக்கு வந்து 4 ஸ்பேஸ் விடணும். அப்போ என்னன்னா நம்ம கிட்ட என்னன்னா ஸ்பேஸ்னு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். அதை மீன் ஃபார் லூப் பண்ணணும். எம்டி ஸ்பேஸ் EMPTY ஏசி. ஓகேங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ரோ 1க்கு பார்த்தீங்கன்னா 1, ரோ 2க்கு வந்து 2. இது எப்படி போகுதுன்னா, ஓகே என்கிட்ட வந்து ஓகே ஓகே ரோ 1க்கு வந்து 1, ரோ 2, ரோ 3, ரோ 4. ஓகே, 2க்கு வந்து 2, ஆனால் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஆக்சுவலி ஐம் சாரி, இதில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு பேட்டர்ன் விட ஸ்பேஸ் வராது. பிரிண்ட் எக்ஸ்ட்ரா மோஸ்டா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து ரோ 1க்கு 1, ரோ 2க்கு பார்த்தீங்கன்னா தர 3 ஸ்டார் இருக்கு. ரோ 4க்கு 3க்கு வந்து 5 வரும், 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா ரோ 5க்கு வந்து 9 வரும். ஓகே, இது என்ன மாதிரி இது ஃபார்முலா? அப்போ ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணோன்னா ரோ இருந்துச்சுன்னா ரோ ஸ்டார் 2 மைனஸ் ஒன்று போட்டு பார்ப்போமா, -1 ரோ ஈக்குவல் டு
சும்மா எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். ஸோ இப்போ இது என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வச்சுருமா, ஐட்ரேஷன் ஒன்று, ஐ மீன் ரெண்டுன்னு வச்சுப்போம். ஐட்ரேஷன் ரெண்டுனா ரோ ரெண்டுன்னு வச்சுப்போம். ரோ டூ, ரோ டூக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் எஸ்டிஏ ஸ்டார், நம்பர் ஆஃப் ஸ்டார் ஃபார்முலா வந்து இது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். நம்ம எப்படி வரும், 2 ஸ்டார் 2, 2 ஸ்டார் 2 -1 தான் ஃபார்முலா. ஸோ 4 - 3. ஓகே இப்போ ரோ வந்து இது 2க்கு இந்த ஸ்டெப் வந்துருச்சு. ரோ 3, 3 பார்த்தீங்க, அந்த இடத்துல 3 வந்துடும். 3 ஸ்டார் 2 6, 6 - 1, 6 - 1 which is equal to 5. ஸோ இப்படி இந்த ஃபார்முலா வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஃபார்முலா நம்ம போட்டாலே போதும், நம்ம வந்து இந்த ரோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ எம்டி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்முலா வேணும். எம்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து என்ன இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் லிமிட் கொடுக்குறீங்கன்னா லிமிட் -1 தான் வந்து ஃபஸ்ட்டு ரோவோட ஓகே ஃபார்முலா. இப்போ எம்டி ஸ்பேஸ் இது வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்முலா இந்த இருக்கு. ஓகே ஆக்சுவலி ஓகே இந்த ஃபார்முலாவை எடுத்து நான் இங்கே போட்டுறேன். ஓகே ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இது. எம்டி ஸ்பேஸுக்கு என்ன சொல்லிட்டோம் ஆல்ரெடி, இது n-1. ஓகே n வந்து இது 5ன்னு சொல்லியிருந்தேன். ஓகே லிமிட் வந்து 5னா லிமிட் -1 4, அப்புறம் அப்படி அதுக்கு லிமிட் மைனஸ் அடுத்த ரோ, ரோ 2ங்கிறதுனால 2 3 வந்துடும். அப்போ ரோ 3ங்கும் போது 5 - 3 2. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா, எம்டி ஸ்பேஸோட ஃபார்முலா. லிமிட் -1, லிமிட் -1 கிடையாது, அதாவது ரோ, இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே இதுக்கு நான் வேணா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ரோ 1 2 3. ஓகே ரோ இந்த இந்த மாதிரி அப்ளை பண்ணுமா. ஓகே இப்போ put it here to understand this. ஸ்டார் பிரிண்ட் இது எல்லாமே ஒன்று தான். ஓகே இப்போ ரோ 2 இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்பேஸ் நான் விடணும், லிமிட் வந்து 5 சொல்லியிருந்தேன். 5 மைனஸ் ரோ வந்து 2. ஸோ நான் இப்போ ஆக்சுவலாக எத்தனை ஸ்பேஸ் விடணும்னா, ரெண்டாவது ரோவுக்கு 3 ஸ்பேஸ் விடணும். இது ரோன்னு சொல்லியிருந்தேன்னா ரெண்டாவது ரோ எங்கே இருக்குது, இந்த இருக்குது, ரெண்டாவது 1 2 செகண்ட் ரோ 3 ஸ்பேஸ் விட்டுருக்கணும். இந்த டாட் தான் ஸ்பேஸ். 1 2 3 வந்துருச்சா. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்மா அப்ளை பண்ணாலும் எம்டி ஸ்பேஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸு நம்பர் ஆஃப் ஸ்டார், இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம ஃபார் லூப்பில் அப்ளை பண்ணாலே we will achieve this pattern. ஓகேங்களா. நான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் லூப்போட சிண்டெக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் போதும். ஃபார் லூப்போட சிண்டெக்ஸை நீங்கள் எனி பேட்டர்ன், ஓகே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நோட்டில் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு பாருங்கள், எத்தனை ஸ்பேஸ் வருது, இது எப்படி பேட்டர்ன் வருதுங்கிறத based on that pattern you can define formula. If you apply that formula into for loop you will generate the pattern. ஓகே ஃபஸ்ட்டு ஓகே இதுதான் ரோ. ஓகேங்களா. ரோ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரேஞ்ச் வந்து LIMIT லிமிட். நான் லிமிட் நான் டிஃபைன் பண்ணல. ஸோ இட் வில் த்ரோ எரர். IMI ஓகே லிமிட் 5 இப்போதைக்கு டம்மியாக போகும். ஓகே லிமிட் 5. அடுத்து நான் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறோம் கரெக்டா. ஃபார் ஐ எம்டி ஸ்பேஸ், அதனால இஎஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. எம்டி ஸ்பேஸ் வந்து என்னவா இருக்கணும்,
n-1 அதாவது nங்கிறது லிமிட். லிமிட் -1 அதே மாரி லென்த் வந்து எப்படின்னா இருக்கணும், நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 1 வரைக்கும் போணும். ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் ஆயிட்டே வருதுனால டிக்ரிமெண்ட் பண்ணிடணும். திஸ் அவுட் ஓகேங்களா? திஸ் அவுட்ல எம்ப்டி ஸ்பேஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே பிரிண்ட் அலன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, நியூ லைன்ல வந்து பிரிண்ட் பண்ணும். ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் 2வது ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும்போது என்னன்னா, கீழ புது லைன்ல இப்படி இதுல வந்து ஒரு ஸ்பேஸ் குடுக்கும். இதுல வந்து ஒரு ஸ்பேஸ் குடுக்கும். ஸோ பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு தேவையான பேட்டர்ன் வராது. ஸோ பிரிண்ட்ங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து எம்ப்டி ஸ்பேஸ். எம்ப்டி-டிஒய் ஜெனரேட்டிவ்ஆர் இது வந்து எம்ப்டி ஸ்பேஸ் ஜெனரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே சேம்னா ஓகே. நான் ஃபார் ஐ ஸ்டார் ஜெனரேட்டர் தானே ஸ்டார்னு நம்ம வச்சுக்குவோம். ஸ்டார் வந்து 1 பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாருக்கு நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். ஸ்டாருக்கு எப்படி ஃபார்முலா வரும்னா ஈக்குவல் டு போட்டு ஓகே நான் ரோ போனோம். ரோ ஸ்டார் 2 -1 இதுதான் ஸ்டாரோட ஃபார்முலா. ஜஸ்ட் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இதை பிரிண்ட் பண்ணாலே போதும். ஸ்டார் ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ரோ பிரிண்ட் பண்ணிடுச்சு. இது வந்து ஒரு ரோ ஓகேங்களா? இந்த ஃபார் லூப் ஐட்டேட் ஆகும்போது இது ஃபுல்லாக ஒரு ரோ. அப்போ ஒரு ரோ முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நியூ லைன் வரணும். இது நியூ லைன் கொடுக்கும்னு சொன்னேன். அதனால் நான் எதுவுமே எல்லாமே எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஐ திங்க் கோடிங் ஓவர் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். n-1 எம்டி ஸ்பேஸுக்கு. அதே மாதிரி இது வந்து STAR ஸ்டார் ஐகான் ஜென்ரேட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இது வந்து ஓகேங்களா? எம்டி ஸ்பேஸ் ஸ்டார் ஐகான் ஜென்ரேட்டர். வாங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம்ஸில் எரர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வி கேன் ரிசால்வ் இட் பை டிபக்கிங் ஜாவாசி. Okay, I printed like Java. That's why it is Java. Okay, sorry. I am compiling it. I don't know if it's print or not. Okay, it is printed, but நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண pattern வரல. வாங்க பார்க்கலாம் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோன்ட்டு. ரோ வந்து 1. சாரி, இது வந்து ரோ 1ன்னு கொடுத்தா நான் எண்டு வரைக்கும் போனோம். அதுதான் பிரச்சனை. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணா லெஸ் தென் வரணும். 0லேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணா அந்த எக்ஸாக்ட் லிமிட் வரைக்கும் நம்ம போகணும். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. இப்போ பாருங்க இட் வில் ஒர்க் அவுட். ஓகே ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆயிடுச்சு. பட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் அடி வாங்குது. ஓகே இதை நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் 3 2 3 4 5 ரோ 1 ஆக்சுவலாக நமக்கு எம்டி ஸ்பேஸ் வெளில தான் நினைக்கிறேன். இந்த டேஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது. வாங்க பார்க்கலாம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு எம்டி ஸ்பேஸ் என்ன பிரச்சனை வருதுன்னா எல்லாமே 1 2 3 4 எல்லாமே 4 4 வருது. அதனால நமக்கு ஒரே லைன்ல வர மாதிரி இருக்கு. ஏன் எல்லாமே 4 4 வருது? லிமிட்ல இருந்து சாரி லிமிட்ல இருந்து நான் 1 கொடுத்துருக்கேன். 1 கொடுத்தா
லிமிட் 5 ஆல்வேஸ் 4 ஹோல் தான் வரும். லிமிட்லேருந்து நான் வரக்கூடாது. ரோ வரைக்கும் வரணும். ஆக்சுவலாக வேர் இஸ் அவர் ஃபார்முலா? சாரி, நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். லிமிட்டு மைனஸ் ஆர் ரோ. ஸோ இங்கே லிமிட் இருக்கு, ரோ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். அதை நான் விட்டுட்டேன். தட்ஸ் வை இட்ஸ் த்ரோஸ் எரர். நம்ம ஃபார்முலா நம்ம கரெக்டாக டெரைவ் பண்ணாலே போதும். சி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது 4 டேஷு, அதுக்கப்புறம் 3 டேஷு, 2 டேஷு, 1 டேஷு. ஸோ ஃபைனலுக்கு டேஷ் வராது. ஸோ நம்ம இப்போ இந்த டேஷை ரிமூவ் பண்ணாலே யூ கேன் ஏபிள் டு சி ரமீட். ஸோ நம்ம வந்து ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுங்கிற பேட்டர்ன் தெரிஞ்சாலே போதும். எங்கே மிஸ்டேக் இருக்குது, ஹவு வி கேன் டீபக்ங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சி காய்ஸ், நமக்கு நமக்கு தேவையான பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து நான் ஸ்டாட்டிக்காக பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம டைனமிக்காக we can get the limit from the user. Integer dot parse dot next line. ஸோ இது வந்து நம்ம யூசருக்கு வந்து இன்புட் வாங்கிடும். And we need to close this. Close. Input stream நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா you must close that when the program is end. ஓகே, நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருவோம். sys out submit att pattern generator. Okay, let me see. பார்க்கலாம் இருக்காதாண்ட. ஓகே, pattern 10. See, that's it. ஸோ நெஸ்டட் ஃபார் லூப்பால் நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ டூரிங் த இன்டர்வியூ என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஸ்டாருக்கு பதிலாக எனக்கு வேற ஏதாவது நம்பர்ஸ் பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்னென்னா இந்த ஸ்டாருக்கு வேண்டிய இடத்துல வந்து 1 or 2 சம்திங் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகி காமிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5. ஸோ இந்த மாதிரி இருக்கா, எனக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்பில் ஒரு ஸ்டார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ரோ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த இடத்துல ஸ்டார் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரோ வந்து ஒன்றா இருக்கும்போது மட்டும் இது நடக்கும். கரெக்டாக ரோ ஈக்குவல் டு ஒன்றா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டார் கொடு. அப்படி இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டர்னரி ஆப்ரேட்டர். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆர் சிம்பிள் கொடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீம்ஸ் லைக் ஒரு சின்ன ட்ரீ மாதிரி தெரியும். நாட் மச், பட் ஒரு ரெப்ரசன்டேஷன், ட்ரீ ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். லெட்ஸ் சி 10 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதில் என்னன்னா நான் ஒன்றுன்னு இங்கேயே கொடுத்து வச்சிருக்கேன். தட் இஸ் பிரிண்டிங். யா ஐ ஃபவுண்ட் த மிஸ்டேக். இது எங்கே லாஜிக் எங்கே போடணும், இங்கே போடணும். நியூ லைனில் போட்டேன். ஓகே, லெட்ஸ் சி 10. பிரிண்டர். ஓ சாரி, பிரிண்டர்னே கிடையாது. பிரிண்டர்னா நியூ லைன் சொன்னால 10. சி ஒரு சின்ன ட்ரீ மாதிரி, அதோட டாப்பில் மட்டும் 1. ஸோ இந்த டாப்பில் 1 வர்றது, அந்த ஸ்டார் வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஓகே ரோ வந்து ஃபஸ்ட்டு ரோவாக இருந்துச்சுன்னா ஸ்டார் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஆர் சிம்பிள் கொடுங்க அப்படிங்கிற. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இங்கே போட்டுட்டேன், பிரிண்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இது வந்து நியூ லைன் கொண்டு வர்றது. இந்த நியூ லைன் அடிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே மேலே 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 ஒரே ரோவில் வந்துடும். நியூ லைன் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து நார்மலாக ஒரு பிரமிடு பண்ணியிருக்கோம். இந்த பிரமிடை வந்து ரிவர்ஸில், அதே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு டைமண்ட் மாதிரி லுக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அதையும் டீச் பண்ணிடுறேன். அது வெரி சிம்பிள். ஓகே, 5. இப்போ வந்து ஒரு பிரமிட் இருக்குது.
இந்த பிரமிட் அப்படியே இன்வெர்ட்டரா அத தலைகீழா திரும்ப ஜெனரேட் பண்ணோம்னா, அது 2யும் கம்பைன் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் அ டைமண்ட் ஷேப். ஓகேங்களா? அது என்ன பண்ணணும்னா, இதே பிரமிடு இந்த பிரமிட நம்ம தலைகீழா மாத்தணும் அவ்வளோதானே. ஸோ என்ன பண்ணா, இன்வெர்ட் பண்றதுக்கு இத அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கங்க. கார்ட காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. இது வந்து இன்வெர்ட்டர் பிரமிட். ஓகேங்களா? இன் இது என்ன பண்ணும்னா, இன்வெர்ட்டர் பிரமிடுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டா? இப்படி ஸ்டார்ட் ஆயி, இங்க பிரிண்ட் ஆகும். இது ஸ்டார்ட் ஆயி, இங்க பிரிண்ட் ஆகும். ம். இது இங்க பிரிண்ட் ஆகும். இது இங்க பிரிண்ட் ஆகும். அண்ட் இது இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சேம் பிரமிட் தான். அத நான் இன்வெர்ட்டா பிரிண்ட் பண்றேன். ஸோ நம்ம ஃபார் லூப் ஆல்ரெடி என்ன பண்ணோம், இந்த ஸ்பேஸ் அலோகேஷன் பெர்ஃபெக்ட்டா பண்ணோம். எல்லாமே பண்ணோம். நம்ம ரோ மட்டும் தான் மாத்தணும். ரோ என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே என்ன லிமிட் குடுக்குறாங்களோ அந்த லிமிட். ஸோ யூசர் கிட்ட இந்த வாங்குன லிமிட் வந்து 5னா 4, 3, 2, 1 அப்படிதான் வருது வருதா? ஸோ நம்ம ரோவோட இதே ஜெனரேஷன் டைப்ப நம்ம மாத்துனாலே எல்லாம் ஈஸியா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இதுதான் நம்ம ரோ. இன்வெர்ட்டர் பிரமிடோட ரோ. ஸோ இப்ப ரோ வந்து என்னவா இருக்கணும்? எல்ஐஎம்ஐடி லிமிட்டா இருக்கணும். ஆ எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும்? 1 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட்டா? கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 1. அண்ட் இது வந்து நீ மைனஸ்ல போகுது. ஸோ அதனால வி நீட் டூ டிக்ரிமெண்ட் இட். ஸோ எனக்கு வந்து 5 ஸ்டார்ட்டிங்ல எடுத்தோனே 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நீங்க எத்தனை லிமிட் குடுக்குறீங்களோ 10 குடுத்தீங்கன்னா 10 பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அன்டில் எது வரைக்கும்னா 1 வரைக்கும். அண்ட் அது அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸா போயிட்டே இருக்கணும். ஸோ இது போட்டீங்கன்னா ரிவர்ஸ் பிரமிட் வந்துரும். பார்க்க ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஒரு 10 குடுக்குறேன். சி ஒரு டைமண்ட் ஷேப்டு. இது ஆக்சுவலா ஒரு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பண்ணிட்டு ஒரு பிரமிட் பேட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. 5 and if you give 3 that also it will give. தட்ஸ் ஆல் கைஸ். ஏன் இந்த ப்ரோகிராமுக்கு மட்டும் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னா, இது வந்து நெறைய ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஜெனரேட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஈவன் என்னோட கரியர்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாவால ஒரு பேட்டர்ன் டிஸ்ப்ளே கேட்டிருந்தாங்க அப்புறமேல் ஐ டிட் தட். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். Until then, bye. Don't forget to like, share, and subscribe my channel. Bye, guys.